விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் யார் களமிறங்குவார் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருந்து வந்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் முடிவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கப் போவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக விடியாதிமுக ஆட்சிகள் நடைபெறும் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. மேலும் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற பயப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்பதை அனைவரும் அறிவர். திமுக ஆட்சி பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதாலும் விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக 18/8/2009 அன்று நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் 27/2/2009 அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புறக்கணித்தார்கள். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.